மீன் ஃப்ரை பண்ண போறோம். நாங்க 1/2 கிலோ எடுத்திருக்கோம் வஞ்சர மீன். அதுக்கு தேவையான பொருளும் பார்க்கலாம். வஞ்சர மீன் பாருங்க, இந்த மாதிரி திட்டமான சைஸ் வெட்டிக்குவோம். வெட்டிட்டு இது வந்து 1/2 கிலோ இந்த மாதிரி சைஸ்ல வெட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து தனியாத்தூள், சில்லி பவுடரு, இது வந்து மஞ்சள் தூள், இது இஞ்சி தூள் பேஸ்ட், பாதி எலுமிச்சை பழம், மிளகு. இது வந்து மொறுன்னு வறுக்கிறதுக்காக ரவை 1 பீஸ். பிசையிறது நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்ப நாங்க வந்து பிசைய போறோம், அது உங்ககிட்ட காட்டுறோம். மஞ்சள் தூள், சில்லி பவுடரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனியாத்தூள், ரவை, லெமன், இது மிளகு சீரகம். இது கூட கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாம். இப்ப தேவையான உப்பு சேர்த்துட்டோம். இதுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நீங்களும் இது ஒரு முறை செஞ்சு பாருங்க. மசாலா உதிராம இருக்கும். வீட்டு மிளகாய் கொஞ்சம் இந்த மாதிரி பெசஞ்சு வச்சுட்டோம். 1/2 hour கழிச்சு வறுக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வஞ்சர மீன் 1 hour ஊறிடுச்சுங்க. இப்ப வறுக்க போறோம், பார்க்கலாம் வாங்க. தவா வச்சிட்டோம். இப்ப எண்ணெய் ஊத்தலாம், சூடாகட்டும். நம்ம போட்ட மசாலா அப்படியே இருக்குது பாருங்க, பிரியவே இல்லை. ஒரு வாட்டி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க வீடியோல. இப்ப எண்ணெய் விடுவோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தவா காஞ்சிச்சு, மீனை வைக்கலாம். ஒரு மீனா வைக்கிறோம். மொத்தம் 3 மீன் போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. அப்புறம் 3 மீன் வரைக்கும் நல்லா செவத்துட்டோம். செவந்த பிறகு திருப்பி போடுங்க. உடனே திருப்பிட்டீங்கன்னா மீன் உடஞ்சிடும், மசாலா ஒட்டாது. இன்னொன்னா திருப்பலாம். வெட்டி பாருங்க, நல்லா மசாலா நல்லா ஒட்டி கொடுத்தீங்க. கூட இதுவா இல்லை, நல்லா டேஸ்டா இருக்கும். கடல் ஸ்டைல்ல இருக்கும், நல்லா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த பக்குவத்தோட எடுக்கிறோம். எடுத்து ஒன்னா தட்டுல வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு செட்டு போடுறோங்க. 3 மீன். இந்த மசாலாலாம் இதுல கொஞ்சம் மசாலா மீந்துடுச்சு. இந்த மசாலா இதுல போட்டு வெங்காயம் தக்காளியும் அதை போடுறேங்க. ஒரு வெங்காயம் நல்லா வதங்கி பிறகு வெட்டி மசாலா ஒண்ணு போல ஆகும். இந்த ஸ்டேஜ்ல எடுத்து
இங்க வச்சிடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வஞ்சர மீன் வறுவல் பண்ணிருக்கோங்க. நீங்க வந்து நீங்க சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. ஒரு ஒரு இதுக்கும் இந்த லெமனு, இந்த வெங்காயம், இந்த மசாலா தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.